அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சந்நிதியில் வருதே ஒரு சந்தோஷம்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இந்த இதில் கூட லைவ் ஆகிட்டு இருக்கேன், ஃபேஸ்புக்கில் லைவ் ஆகி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் பகிர்ந்து கொள்கிறவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நம்ம கடந்த வாரம் கூட வந்து அற்புதமான காரியங்களை பார்த்தோம். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை குறித்து அல்லேலூயா பவுல் ஜெபம் பண்ணுகிறத நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அதை பற்றி நீங்கள் வீட்டில் போய் பார்க்கலாம். வசனத்தை ஒன்றா நான் சொல்லுகிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை கடந்த வாரம் பார்த்தோம். அல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து பவுல் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு 3 காரியங்களை குறித்து அதே புஸ்தகத்தில் பவுல் ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெறும்படியாய் அல்லேலூயா. எபேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம். இதே நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியங்களை நாம் பெற வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறாருங்க. அல்லேலூயா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது காரியம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா சொல்லாமா? முதலாவது காரியம் வந்து என்னன்னா, நீங்கள் உள்ளான மனிதனில் பலப்படவும். அல்லேலூயா. இன்னர் மேன்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். அல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே, அல்லேலூயா, அவருடைய ஆவி வந்து உங்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அவருடைய ஆவி, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்து அவர் வந்து என்ன பண்ணுகிறார்னா, உங்களுடைய ஆவியினோடு இன்ட்ராக்ட் பண்ணி, உங்களோட ஆவியோடு பேசி, உங்களுடைய உள்ளான மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா வல்லமையாய் பலப்பட செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னன்னா அந்த இன்னர் மேனுடைய ஸ்ட்ரெங்த் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீதிமான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போல இருக்கிறான், அதை கண்டும் அவன் அஞ்சுகிறது கிடையாது. அல்லேலூயா, அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது இன்னும் அந்த உள்ளான மனிதன் பலப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீங்களும் அப்படியா இருக்க வேண்டும். அந்த உள்ளான மனிதனில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில சின்ன விஷயம் பார்த்து பயந்துருவாங்க. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி மனுஷர்களை? அல்லேலூயா. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ எனக்கு வேலை போயிடும், இதாகிடும், அதாகிடும் சொல்லி இருக்கிற ஒரு ஜனக்கூட்டமும் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலே சில பேர் என்ன பண்ணுவாங்க? பயந்துருவாங்க. அதுக்கு ரீசன் என்ன? அதனால் அது காரணம் என்ன? உள்ளான மனிதனில் பலன் கிடையாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. எங்கள் டாடியை பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், எதை பார்த்தோம் அவர் பயப்பட மாட்டார். அல்லேலூயா. எதை பார்த்தோம் பயப்படுறது கிடையாது. ஏன்னா அந்த உள்ளான மனிதன் பலப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அந்த உள்ளான மனிதனில் பலம் இருக்கணும். அல்லேலூயா. என்னன்னா அந்த உள்ளான அது வந்து பாருங்க, இந்த சூசைட் பண்ணிக்கிற அந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் என்னன்னா, வெளிப்புறமாய் அவர்கள் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. வெளியான மனுஷன் நல்லா இருப்பான், உள்ளான மனுஷனுக்கு பலம் கிடையாது. அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் ஸ்திரப்படாததுனால அவன் என்ன பண்ணுகிறான், கோழையாய் மாறிடுறான். அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் இப்போ அல்லேலூயா சொல்லாமா? உங்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கணும். அல்லேலூயா. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க மற்றவர்களோடு பேசும்போது இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாய் வெளிப்படணும். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் என்ன இருக்கோ அதை தான் வெளியில வாய் பேசும். அல்லேலூயா. இருதய நிறைவினால் வாய் பேசுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா அவருடைய வசனத்தை நீங்கள் பேசுகிறவர்களாய் இருக்கிறீங்க. அவருடைய நிறைவு உங்களுக்குள்ள காணப்படுகிறது. அல்லேலூயா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு 3 காரியத்தை அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இது பவுல் சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து உங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. அதாவது உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டியதா இருக்கிறது என்று அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அல்லேலூயா. என்னன்னா இது ஒரு லெவல். அல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, ஆனா அந்த கிறிஸ்து என்கிற அந்த கிறிஸ்து என்ற ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு அவர்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதா என்று நீங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலே அந்த கிறிஸ்து என்கிற ஒரு காரியம், அல்லேலூயா, கிறிஸ்து என்கிற ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த கிறிஸ்து என்கிற ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இயேசு என்று சொல்லல. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கொள்கை. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள் இது. அல்லேலூயா. இது ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை. இது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அது விசுவாசத்தினால, அது வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கும். அது அப்படியே உள்ளேயே இருக்கணும், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அடுத்த 3வது ஒரு காரியம், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். 3வது காரியம் ரொம்ப பெருசா சொல்றார். அல்லேலூயா. என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்தவர்களாய் இருங்க. அதற்கேற்ற அது உண்மையான அறிவு. நிறைய பேர் ஏன் இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போறாங்கன்னா, அவருடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளல. அல்லேலூயா. அதுதானே உண்மை. அவருடைய உண்மையான ஆழமா, அவருடைய அன்பினுடைய ஆழத்தையும் அந்த அன்பினுடைய அகலத்தையும் அந்த அன்பினுடைய நீளத்தையும், அல்லேலூயா, அதனுடைய ஆழம் உயரத்தையும், இதை பற்றி நாம் பின்னாடி பேசணும்னு நினச்சானா இன்றைக்கு நான் அதுக்கு தயாராகி கிடையாது. அல்லேலூயா. அவருடைய அன்பினுடைய ஆழம் என்ன, அவருடைய அன்பினுடைய அகலம் என்ன, அதனுடைய நீளம் என்ன, அதனுடைய உயரம் என்ன என்று பேசினா அது பெரிய சப்ஜெக்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வந்து பாருங்க, அதை நாம் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை குறித்து அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. எதுக்கோ ஜெபிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அல்லேலூயா. ஆமா, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஜுரம் சரியாகணும், பல ஜெபம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா இவர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்களேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பேய் ஓடினோம், பிசாசு ஓடினோம் அப்படிலாம் இல்லை. இவர் சொல்லுகிற சில காரியங்கள் வந்து பாருங்க, என்ன, நீங்க உள்ளான மனிதல்ல பலப்படணும். அல்லேலூயா. 2வது, உங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசமாய் இருக்கணும். 3வது, அவருடைய அன்பை நீங்கள் முழுமையாய் அறிய வேண்டும். அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அகலம் என்ன, உயரம் என்ன,
ஆமா, அனைத்தையும் நீங்க ஆமா அதை உணர்ந்து அறிய வேண்டும். அல்லேலூயா. அது உங்களுடைய உணர்ச்சிக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதோடைய முழுமையை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு அதை அந்த அன்பை ருசி பார்க்காமே போயிட்டா எப்படி? அல்லேலூயா. நல்லா ஃபுல் கட்டு பிரியாணி வயிற்று உள்ள போயிட்டு அதை டேஸ்டே பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா எப்படி? அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஆமாம், சில நேரத்தில் வந்து பிரியாணி இருக்கும், ஆனால் உடனே சாப்பிட்டு வாங்கன்னா அதை ருசித்து சாப்பிடவே முடியாது. அல்லேலூயா. அப்படி தானே? ஆமாம், பின்னாடியே நின்றுட்டு இருப்பாங்க பாருங்க சில நேரத்தில் பந்தியில், எங்களை பிரியாணி சாப்பிட விடுங்கடா அப்படின்ற நிலையில் வந்து பாருங்க. இங்கே வந்து பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையை நாம் உணர வேண்டும், முழுமையை ருசிக்க வேண்டும். அவருடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? அல்லேலூயா. இங்கே வந்து பாருங்க, இந்த சில உபதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி உபதேசத்தை சபையில் சொன்னால் எந்த அளவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக இருப்பாங்க, கை தட்டுவாங்களா அப்படின்னா யோசிச்சா வந்து சில உபதேசங்களுக்கு வந்து எல்லாத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. சில உபதேசங்களை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. டக்குன்னு, ஏன்னா எளிதாக இருக்காது சில உபதேசங்கள். ஆனால் அதை பிரசங்கித்து தான் ஆக வேண்டும் சபையில். அல்லேலூயா. அப்பொழுது தான் ஒரு மனுஷன் சரியான வளர்ச்சிக்குள்ள வளருவான். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, சில பேர் வந்து இந்த மாதிரியான வசனத்தை எடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் மெசேஜ் போடுறாங்க. அல்லேலூயா. ஏன்னா வந்து பாருங்க, இந்த மாதிரி மெசேஜ் போட்டால் யாரை கேட்பாங்களா? ஆமாம், யாரோ ஊழியக்காரனை எடுத்துகிட்டு அவனை திட்டினா அதை ஒரு 60,000 பேர் பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு பொய் பொருளியை பற்றி பேசுனா அது பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இல்லை ஒரு சோகப்பாட்டு ஒரு சோக கதை ஏதாவது சொன்னா அதை கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அல்லேலூயா. நான் என்னன்னா, உங்களுடைய பிரெயின் வந்து பாருங்க நல்ல வளர்ச்சி அடையட்டும், நல்ல காரியங்களை அறிந்து கொள்ளுகிற வளர்ச்சியை நம் சபை மக்கள் பெறட்டும். அல்லேலூயா. நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை தேடுகிறதுல நம்மளுடைய சபை மக்களுடைய மூளை அந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கட்டும். அல்லேலூயா. இன்னும் கட்டுக்கதைகளே கேட்டுக்கொண்டு, இன்னும் பாட்டி சுட்ட வட கதையே கேட்டுக்கொண்டு இருக்கிற நிலையில் இருக்கவன், அது குழந்தைகள் பேசிட்டு இருக்கிற காரியம் அறவேக்காடு, ஆஃப் குக்டு பீப்புள்னு சொல்லுவாங்க, ஆஃப் பேக்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கேக் செய்து எடுத்தீங்க வச்சிங்களேன், அது பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா இருக்கும், உள்ளே பார்த்தா மைதா மாவாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அது வந்து முழுமையாய் அதோடைய பிரெயின் வந்து முழுமையாய் வளரல, ஆஃப் பேக்டாக இருக்காது. அல்லேலூயா. ஆனால் வந்து நம்ம சபை மக்கள் அந்த நிலையில் இல்லாமல் ஒரு முழுமையான நிலை அடைய அல்லேலூயா நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றும் ஒரு நல்ல காரியங்களை ஆண்டவர் என்று கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இதை புரிந்து கொள்ளுகிற பலத்தை உங்களுக்கு தரட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஈஸியாக புரிந்து கொள்ளுகிற காரியம் கிடையாது, ஆனால் புரிந்து கொண்டா ரொம்ப அதிக நன்மை உண்டு இதில். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 2 வசனங்கள் அல்லேலூயா எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எபேசியர் 2:7. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரமும் செய்தார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், கலாத்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தை வாசித்தோம். நம்ம எப்படி இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது,
புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருந்த நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே என்று, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே என்று. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வசனங்களுக்குள்ளும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அல்லேலூயா. இதை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கலாம், அதை நாம் உற்று நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா வந்து பாருங்க, இந்த முதலாவது வசனத்தை சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு என்று சில இடத்துல குறிப்பிடப்படுகிறது, சில இடங்கள்ல இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதை எப்பொழுதாவது நீங்கள் இதனுடைய நுட்பத்தை நீங்கள் அறிந்ததுண்டா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நுட்பத்தை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்ததுண்டா? சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படும். அல்லேலூயா. சில இடங்களில் கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்படும். அல்லேலூயா. இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லேலூயா. இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லேலூயா. ஆமா, இப்பொழுது உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது, எழுதப்படுகிறது. மற்ற இடங்களில் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது பெரும்பாலான காரியம் அல்லேலூயா கிறிஸ்து இயேசு என்று தான் குறிப்பிடப்படும். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. பெரும்பாலான இடங்களில் எப்படி குறிப்பிடப்படும்? கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. சில இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடப்படும், சில இடங்களில் கிறிஸ்து இயேசு என்று குறிப்பிடப்படும். அல்லேலூயா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்பொழுது வந்து இந்த லெந்து நாட்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அல்லேலூயா. அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனை ஒரு தேவனுக்கென்று குறிக்கப்பட்ட தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கென்று தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனை தேடுகிற ஒரு நாட்களாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இது யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ கடைப்பிடிங்க. அல்லேலூயா. ஒரு நிச்சயமாய் நன்மையான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவனை தேடுகிறதுல இன்னும் ஒரு படி வளர்ச்சியை கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது வந்து நம்ம சாங்கியம் சம்பிரதாயத்தில் வந்து நமக்கு எந்த ஒரு உறுதியும் கிடையாது, அதில் உடன்பாடும் கிடையாது. ஆனால் தேவனுக்கென்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவரை தேடும்போது நிச்சயமாய் அதற்கு பலன் உண்டு. அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரவானா. அல்லேலூயா சொல்லாமா? அதில் நிச்சயமாய் பலன் உண்டு. அவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அவருக்கென்று தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி. அல்லேலூயா. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இதை நீங்கள் ஒருவேளை கடைப்பிடிக்கணும்னா வேற யார்கிட்டே சொல்லாதீங்க. அல்லேலூயா. அதில் ஒரு காரணம் இருக்குது. அல்லேலூயா. என்னன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஒருவேளை நீங்கள் வந்து உபவாசம் இருக்கிறதுனா உங்களுடைய தலையெல்லாம் எண்ணெயை போட்டு நீங்கள் பூசி உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, வேற யாரும் உங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் உள்ளான மனுஷனில் தான் பலப்படணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உள்ளான மனிதனில் நீங்கள் பலப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொண்டு வந்த காரியம் இந்த இயேசு கிறிஸ்து இயேசு, இது 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே வந்து பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோம்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எங்கே இருக்கிறதுனா அந்த பர்சன் மேலே இருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வந்து பாருங்க,
என்னன்னா இப்போ வந்து ஒரு பெயர் சொல்லும் பொழுது அந்த இம்பார்ட்டன், இப்போ ஜோயல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜோயலை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ வந்து ட்ரம்மர் ஜோயல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அல்லேலூயா, அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரம்மு வாசிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோயல் த ட்ரம்மர் அப்படின்னு சொன்னால், அல்லேலூயா, ஜோயலுக்கு இம்பார்ட்டன்ஸு கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அல்லேலூயா, சில இடங்களில் வந்து பாருங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த ஏஞ்சலுடைய லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சில இடங்களில் வந்து பாருங்க. Namaskar. The new year brings a fresh ray of hope in the form of COVID-19 vaccine. The vaccines made in India. அல்லேலூயா. சில நேரங்களில் அல்லேலூயா அந்த வந்து ப்ரொஃபஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய வேலையில் இம்பார்ட்டன்ஸ், அவர் இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு யாரும் வந்து மாப்பிள்ளையை வந்து பேரை விட்டு சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஆமாம், ஏன் பேர் விட்டு சொல்லாமே? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கிட்டா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதை போயிட்டு? மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமாம், அல்லேலூயா. ப்ரொஃபஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது, அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா ரூபி ஆண்டி கூட அவங்க மாப்பிள்ளை பேர் விட்டு சொல்ல மாட்டாங்க, மாப்பிள்ளை தான். அல்லேலூயா. இன்னும் 10 கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் மாப்பிள்ளை தான் சொல்லுவாங்க. ஆமாம், பாருங்க, இன்னும் வந்து பேர் சொல்லுகிறது இல்லையா? அல்லேலூயா. இன்னும் வந்து அந்த அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு தான் வந்து உங்களுடைய அழைப்பை அல்லேலூயா, இன்னும் ஸ்டேட்டஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவருடைய இருக்கிற அந்த நிலையை தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஏன்னா வந்து பாருங்க, அந்த அந்த இப்போ வந்து வேற யாருன்னா உங்க மாப்பிள்ளை பேர்ல விட வேற யாருன்னா ஒருத்தர் இருக்கலாம். அல்லேலூயா. பேரை சொல்லிட்டீங்க வச்சிங்களேன், அது வேற யாருக்கோ விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மாப்பிள்ளைன்னு சொல்லும் பொழுது மாப்பிள்ளையோட சொல்லி பேரை சொல்லி சேர்த்து சொன்னால் மாப்பிள்ளை தான் குறிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்கே வந்து பாருங்க, சில நுட்பங்களை அறிந்து கொள்ளுங்க இதில். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேர் உபயோகப்படுத்துகிற விதத்தை வந்து நீங்கள் பாருங்க, அதனுடைய நுட்பத்தை அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 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 பொசிஷனுக்கு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொசிஷனுக்கு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகே, அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இயேசு என்று சொல்லும் பொழுது சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சில வித்தியாசங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வந்து பாருங்க, இந்த இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லப்படும்னா இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லப்படும். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வந்து கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்பொழுதுமே பெரும்பாலான இடங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லப்படும். அல்லேலூயா. இதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வந்து இந்த வசனத்தையும் நம்மையும் அல்லேலூயா நம்மையும் இந்த வசனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண எப்படி ரிலேட் ஆகுதுன்னா இந்த 2 வார்த்தைகளோடு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லப்படும், இல்லை கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லப்படும். அல்லேலூயா. இது 2த்தையும் எழுதி வச்சுக்கோங்க வேணா.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நாமத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும், முக்கியத்துவம். இந்த இயேசு என்கிற நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா அந்த இயேசு என்கிற நாமத்திற்கும் வேல்யூ இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த இயேசு என்கிற நாமத்திற்கும் வேல்யூ இருக்கு. அல்லேலூயா. இங்க கிறிஸ்து இயேசு, இங்க கிறிஸ்து இயேசுன்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லப்படும் எப்பொழுதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாசிக்கும் பொழுது இங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படுகிறதா கிறிஸ்து இயேசுக்குள்னு சொல்லப்படுகிறதா பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது இன் அப்படின்னு சொல்லலாம். இன் கிரைஸ்ட் ஜீசஸ், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லப்படும். அல்லேலூயா. அதாவது இன் இன் அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன் அப்படின்ற வார்த்தை, அல்லேலூயா, ஆமா, இந்த இன் என்ற வார்த்தை சொல்லும் பொழுது அல்லேலூயா, அந்த இன் என்ற வார்த்தை எங்கே உபயோகப்படுத்துவாங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இன் என்ற வார்த்தை, அதாவது இந்த இந்த உள் என்கிற வார்த்தை எங்கே பெரும்பாலும் நீங்க எங்க சொல்லுவீங்க? எங்க இருக்கான் ஜோயல், எங்க இருக்கான்? வீட்டில் இருக்கான்பா அப்படின்னு வர அங்கிள். அல்லேலூயா. எங்க இருக்கான்? வீட்டு உள்ள இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம வீட்டில் அப்படின்னு மாத்திட்டோம். அது வீட்டு உள்ளன்றத வீட்டுக்குள் அப்படின்னு சொல்லலாம், வீட்டிற்குள்னு சொல்லலாம், இல்ல? அல்லேலூயா. ஆமா, உள்ள அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வரீங்க நீங்க? சென்னையில இருந்துனா வரேன். அல்லேலூயா. நான் சென்னையில இருந்து. அல்லேலூயா. உங்க வீடு எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. அல்லேலூயா. ஒரு இடத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆமா. இன் யார்? இன் சென்னை. நம்ம சென்னைக்குள்ள இருக்கோம். இன் சென்னை அப்படின்னு சொல்லுகிறோம். அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க என்ன அப்படி ஒரு முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லேலூயா, அது கிட்டத்தட்ட ஒரு இடத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள், இந்த உள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இடம் வேணும். அல்லேலூயா. ஒரு கட்டமைப்பு வேணும். அல்லேலூயா. 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 ஒரு இடம் வேணும், ஒரு கட்டமைப்பு வேணும். கண்களில் பார்க்கிற கட்டமைப்பு இல்லை இது. அல்லேலூயா. கண்களினால பார்க்கிற கட்டமைப்பு கிடையாது இது. கண்களில் பார்க்காத ஒரு கட்டமைப்பு இது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது இது நீங்கள் கண்களால காண்பிக்கிற கட்டமைப்பு கிடையாது. அல்லேலூயா. இது கண்களால பார்க்காத ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு ஸ்தலம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கிறிஸ்து, நாங்க எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா நீங்க எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா. ஒரு இடம் இருந்தா தானே உங்களால இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சில வசனங்களை நான் கொண்டு வருகிறேன் பாருங்க. அது ஒரு இடத்தோடும் ஒரு கட்டமைப்போடும் நீங்கள் அதை புகுத்தி பாருங்க. அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கிறது என்று பாருங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கடகன் அப்படியே வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே அல்லேலூயா. அப்படியே நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 39வது வசனம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள
தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம். அல்லேலூயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம். சரி விடுங்க. அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, இதை நீங்கள் உணரும் பொழுது, இது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கும், அல்லேலூயா, இந்த குல் அப்படின்னு சொல்லும் போது, உள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்தை அதுக்கு அசோசியேட் பண்ணி பாருங்க, அதோடு ஒரு இடத்தை இணைத்து பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறது போலவும், அல்லேலூயா, அந்த கிறிஸ்து இயேசு என்கிறதை ஒரு இடத்தை கொண்டும், அல்லேலூயா, ஒரு இடத்தினுடைய பெயராகவும் நீங்கள் அதற்குள்ளே இருக்கிறதாகவும், அல்லேலூயா, அதை எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அதை குறித்து தான் பேச வந்தேன். அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, நான் கடகடன்னு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வீடு இடம் வாங்கியிருக்கீங்க, இல்ல சொந்த இடம் ஊர்ல எங்கனா இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஒரு இடம் இருக்குதுன்னா அதுக்கு என்னென்ன பார்ப்பீங்க? ஒரு இடம் வாங்குறீங்க, அதை வாங்குறீங்கன்னா என்னென்ன பார்ப்பீங்க? அல்லேலூயா. ஒரு இடம் இருந்ததுன்னா அதுல இடம் எங்க இருக்கு, அல்லேலூயா, அதுல தண்ணி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பஸ் வசதி இருக்கா அப்படி பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. எங்கன்னா ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல நீங்க இருப்பீங்களா? ஏன் இருக்க மாட்டோம்? பாதுகாப்பு இருக்காதாங்க. ஆமா, செக்யூரிட்டி. அல்லேலூயா. பாதுகாப்பு. ஒரு இடத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு இடத்துல தண்ணி இருக்கா நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அப்புறம் ஒரு வீடே வாங்குறீங்க வச்சுங்களேன், நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். சொல்றது உண்டா? அக்கம் பக்கத்துலேருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, யாரும் இங்கே வர மாட்டாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருக்கலாம். அல்லேலூயா. சொல்றது உண்டா? அல்லேலூயா. 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 ஆமாம். அப்புறம் கேட்பாங்க, இடத்துக்கு பட்டா இருக்கா, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? அல்லேலூயா. ஓனர்ஷிப். அல்லேலூயா. ஓனர்ஷிப் இருக்கா? ஒரு இடத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்க வாய் திறந்து. ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் இருக்கா? அல்லேலூயா. அல்லேலூயா. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்த வந்து அந்த ஏரியா தெரிஞ்சவங்க ஒரு இடத்த போய் காமிக்கிறாங்கன்னா சில இடத்த வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? இல்லை, கவர்மெண்ட் நல்ல பட்டாக்கடா இருக்கும், சில இடத்த வாங்க மாட்டாங்க. வாங்க, அதுக்கு வாங்க. அல்லேலூயா. சில இடங்கள ஆசீர்வாதமா இருக்கா அந்த இடம் அப்படின்னு பார்க்கறது உண்டு. அல்லேலூயா. வந்து பார்ப்பாங்க ஒரு இடத்துக்கு. இதுக்கு முன்னாடி 2 தலைமுறையில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இந்த திருப்பூர் கடை பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. பல வருஷமா அந்த வீடு அப்படிதான் இருக்கு, பாழடைஞ்ச ஒரு பில்டிங். எத்தனை பேர் தெரியும்? அந்த ரோட்ல எல்லாரும் வித்துச்சு, போயாச்சு, கட்டியாச்சு. அல்லேலூயா.
அதை வாங்குறதுக்கும் அதை கட்டுறதுக்கும் ஆள் வர்றது கிடையாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு தெரியுங்களா? அதுக்கு போய் அது ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, போயிட்டு அதோடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பாருங்க. அல்லேலூயா. அதோடைய இம்பேக்ட் என்னன்னு பாருங்க. அதில் அக்கம் பக்கத்தில் அதனுடைய இம்பேக்ட் என்னன்னு பாருங்க. அல்லேலூயா. 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 இங்க வந்து பாருங்க, என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம வந்திருக்கிற இடம், அல்லேலூயா, நம்ம சியோனுக்கு வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வந்து சேர்ந்து இருக்கிற இடம் எங்க வந்து இருக்கிறோம்? ஆமா, ஆசீர்வாதமான இடத்துக்கு வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வந்து சியோனுக்கு வந்து சேர்ந்து விட்டோம்னு நம்ம பாடுறோம். அல்லேலூயா. ஏற்கனவே ரீச் ஆயாச்சு நம்ம பாடுறோம். அல்லேலூயா. இந்த ஒரு இடம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போகிறீங்களோ அல்லேலூயா அந்த இடத்த நீங்க உங்களோட கேரி பண்ணிட்டு போகிறீங்க. அல்லேலூயா. அந்த இடத்த ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு இடத்துல இருந்தானா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவனுடைய இம்பாக்ட் சுத்து வட்டாரத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் அவனோட அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போகிறான். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஈசாக்கு போனாரோ அங்கெல்லாம் இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஈசாக்கு எங்கெல்லாம் போய் தோன்றாரோ அங்க தண்ணி வந்தது. அல்லேலூயா. இந்த இம்பாக்ட், இந்த தேவனுடைய மனுஷனுடைய இம்பாக்ட் அது. அல்லேலூயா. நீங்கள் போகிற இடம் அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய இம்பாக்ட் அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. நான் சில காரியங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, இந்த கிறிஸ்து இயேசுக்குள் என்ற டாபிக் உள்ள வருகிறோம். அல்லேலூயா. அந்த இடத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லாமா? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள், அதாவது அந்த கிறிஸ்து இயேசு என்கிற இடத்துல அல்லேலூயா நாம் இருக்கும் பொழுது, அல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அல்லேலூயா அந்த சகலவித உன்னதங்களே சகல ஆசீர்வாதத்திலும் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் சில நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் வந்து பாருங்க, இந்த ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வாதிக்கப்பட்டாலும் அது பூமிக்குரிய காரியங்களும் அதோடைய இம்பாக்ட் இருக்கு. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? அதை சொல்லுங்க. நிச்சயமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய விதத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவன் பூமிக்குரிய காரியங்களும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதனுடைய இம்பாக்ட் அங்க இருக்கு. அல்லேலூயா. அவன் 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 தொட்டு செய்கிற காரியங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒரு இடம் ஆசீர்வாதமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு என்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அல்லேலூயா சொல்லாமா? இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று சொல்லும் பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அல்லேலூயா. நம்ம சேர்ந்து இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் இங்க வந்து பாருங்க, ஒரு காரியம் சில நாடுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா, சில கவர்மெண்ட்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இந்த பெட்ரோல்லாம் ஓடுதுன்னா, அல்லேலூயா, பெட்ரோல்லாம் எடுக்கிறாங்கன்னா சில கவர்மெண்ட்டு, அல்லேலூயா, அவங்களுடைய பூமியிலேருந்து பெட்ரோல் உறிஞ்சி எடுத்து அதை தயாரித்து அதை விற்று மற்ற நாடுகளுக்கு விற்று அதில் வர லாபத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 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 ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த லாபத்தை அவர்கள் பகிர்ந்து கொடுப்பாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நாட்டில் நம்ம கேள்விப்பட்டதில்லை, நம்மக்கிட்ட பிடிங்கி தான் பழக்கமாக இருக்கு. அல்லேலூயா. சில நாடுகளில் நீங்கள் இதை பற்றி தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. சில நாடுகளில் கவர்மெண்ட்டு அவங்களுடைய மக்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டு அவங்களுடைய மக்களுக்கு ஷேர் கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. அந்த மக்கள் அங்கே இருக்கிறதுனால அல்லேலூயா
அந்த ஜனங்க அங்கே இருக்கிறதுனால, அந்த நாட்டில் இருக்கிறதுனால, அந்த ஜனங்கள் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறதுனால, அல்லேலூயா, அந்த நாட்டினுடைய சந்ததியாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. இது நடக்கிற ஒரு காரியம், நிச்சயமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கவர்மெண்ட் அதுலேருந்து வருமானம் எடுத்து, அந்த பூமியிலேருந்து வருமானம் எடுத்து அந்த குடியுரிமை பெற்றவர்களுக்கு வருடந்தோறும் மாதந்தோறும் பணம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா, இது நடக்கிற காரியம். அல்லேலூயா சொல்லாமா? எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய அல்லேலூயா இல்ல 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். இல்ல 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இங்க ஆண்டவர் பேசுகிறார் என்கிற இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் பேசுகிறார் என்பதற்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டு என்ன வேணும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கிள் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை உற்று நோக்கி பார்த்தீங்களா இல்லையா? அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? கவனிக்கல யாரும் ஜபத்தை. அல்லேலூயா. ஜபத்தில் அவர் சொன்னார் இந்த காரியத்தை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு வரும்பொழுது அல்லேலூயா, நான் சொன்ன பாருங்க, அவர் நிறைய பேர் வந்து வாக்குத்தத்தத்தை வந்து எடுத்து அவங்களுக்கு பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க. அல்லேலூயா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வந்துடும், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் உடைய செல்லுபடி எங்க செல்லுபடி ஆகும்னா, அல்லேலூயா, அந்த கிறிஸ்துவுக்குள் என்ற வட்டத்துக்குள்ள தான் அந்த வாக்குத்தத்தம் செல்லுபடி ஆகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவனுடைய வட்டத்துக்குள்ளதான், அந்த கிறிஸ்துவனுடைய கட்டமைப்புக்குள்ளதான் அது, அந்த கிறிஸ்து என்கிற இடத்துக்குள்ளதான் அது செல்லுபடி ஆகும். வேற எங்கும் செல்லுபடி ஆகாது. நிறைய பேர் வாக்குத்தத்தம் எடுத்து பேசுறாங்க, பழைக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எங்க ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள், அது அந்த கிறிஸ்துவுக்குள் என்ற கட்டமைப்புக்குள்ளதான் அது ஆம்னு இருக்கும், ஆமேன்னும் இருக்கான். அல்லேலூயா. அதுக்குள்ளதான் அது எஸ், வெளியில போனா நோ அது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. வெளிநாட்டவர் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த கவர்மெண்ட் யாருக்கு அந்த பணத்தை தர முடியும்? அவங்களுக்கு வருகிற லாபத்திலிருந்து யாருக்கு பணத்தை தர முடியும்? குடியுரிமை பெற்றவர்களுக்கு, அந்த குடிமக்களுக்கு தான் அந்த லாபத்தை தர முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த குடிமக்கள் அங்க யாரு உண்மையா அந்த மண்ணின் மைந்தர்கள் யாருக்கோ அவர்களுக்கு தான் அதை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தமும் அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா, ரட்சிப்பிற்குரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா, ரட்சிப்பிற்குரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார்னா, அல்லேலூயா, நீ வாலாக்காமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் என்ற ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு தருகிறார்னா, அது இயேசு கிறிஸ்துக்குள் என்ற கட்டமைப்புக்குள்ளதான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வெளியில போனா செல்லுபடி ஆகாது அது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. நீ அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்தனா நிச்சயமா அதை சுதந்திரித்துக் கொள்ளுவ. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என்னன்னா அதான் ஓனர்ஷிப். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாரு, அந்த ஓனர்ஷிப்னு ஒரு காரியம் சொன்னேன் பாருங்க. அல்லேலூயா. நீ ஒரு இடத்துல இருந்தனா அதுக்கு ஓனர்ஷிப்பா இருக்கணும். அல்லேலூயா. அதனை சொன்னேன் நானு. ஆமா, நீ ஓனரா இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஓனரா இருந்தா தான் அதை நீ சுதந்திரமா நீ அதை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த லேண்ட்ல வர எல்லா ரைட்ஸும் நீ எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லாமா? நீ ஓனரா இருந்தா தான். அல்லேலூயா. நீ ஒரு இடத்துல இருக்க, அல்லேலூயா, வாடகை வீட்டில் இருக்கிறவன் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது.
அல்லேலூயா. ஒரு மரம் இருக்கா, ஒரு செடி இருக்கா, அதுலேருந்து அனுபவம் எடுக்கணும், யார் எடுக்கணும்? ஓனர் தான் வந்து எடுக்கணும். அல்லேலூயா. காரணம் என்ன? ஓனருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க என்னன்னா, அவர்கள் வந்து பாருங்க பிள்ளைகள் ஆகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து இருக்கிறார். அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஓனரா இருக்கிறோம் அந்த லேண்டுக்கு. அல்லேலூயா. அந்த ஓனரா இருக்கிறவங்க வந்து பாருங்க, இந்த லேண்ட்ல இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற லேண்ட்ல இருக்கோம். அல்லேலூயா. அதுல இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த சுதந்திரித்துக் கொள்ளுகிற சந்ததியாய் இருக்கும். அல்லேலூயா. இது வந்து பாருங்க, இந்த கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய, இங்க வந்து பாருங்க, இங்க இயேசு என்கிற வார்த்தைக்கு வந்து பாருங்க இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இங்க நோட் பண்ணி பாருங்க. என்னன்னா, சில இடங்கள்ல அந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. வேற யாரும் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஏமாத்தக்கூடாது. அல்லேலூயா. வேற யாரும் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை, அல்லேலூயா, அந்த கிறிஸ்து இயேசுவை, அந்த இயேசு என்கிற நாமத்து மேல நீ விசுவாசம் வைக்கும் பொழுது, அல்லேலூயா, புரிகிறதா? அந்த இயேசுவின் மேல நீ விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அந்த இயேசு என்கிற நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இந்த லேண்ட் ஓனர்ஷிப்குள்ள வர. அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பாருங்க? இயேசு என்கிற நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும். இந்த இயேசுவை என்கிற வார்த்தைக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பாருங்க, இயேசுவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதாவது வந்து பார்த்தீங்க, இங்க முக்கியத்துவம் வந்து அந்த நாமத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு என்கிற நாமத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மாப்பிள்ளைக்கு இங்க வந்து முக்கியத்துவம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் என்னதான் மாப்பிள்ளையா இருந்தா கூட சில கெத்தான ஆளுங்க உள்ள வந்தாலும் பாருங்க, மேரேஜ்ல அவங்கள பார்ப்பாங்க திரும்பி. அல்லேலூயா. காரணம் என்ன? அந்த நேம்க்கு மதிப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? ஆமா. திருமணத்துல போனாலும் சில திருமணம் மாப்பிள்ளை இருந்தாலும் சில பேர் மாப்பிள்ளை மாதிரி உள்ள இருப்பான். அல்லேலூயா. இவனுக்கு என்னடா மரியாதை நீங்க பார்ப்பீங்க. அந்த நேமுக்கு மரியாதை இருக்கு, அந்த பேருக்கு மரியாதை இருக்கு. அல்லேலூயா. இங்க வந்து பாருங்க, இங்க கிறிஸ்து இயேசுவை, இந்த இயேசு என்கிற நாமத்திற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் தன்னையும் கிறிஸ்து, நானும் ரட்சகர்னு சொல்லிட்டு ஊர்ல தெரியறவன் அநேகர் இருக்கிறான். அல்லேலூயா. இருக்கானா இல்லையா? இருக்கிறானுங்க. ஆமா. ஆனா வந்து பாருங்க, இந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் புத்திரராய் இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற எல்லா சம்பத்துகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுகிறீங்க? அதிகாரியா இருக்கிறீங்க. அதாவது ஓனரா இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து புத்திரராகும்படி அவர் என்ன பண்ணுகிறார்? அல்லேலூயா, அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நான் கடகன்னு இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 39வது வசனம், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன்னா, இந்த இடத்துல சமாதானம் இருக்கிறது. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சமாதானம் இருக்கிறது. சில இடங்கள்ல வந்து போனீங்கன்னா உங்களுக்கு சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. சில இடத்துல போனா சமாதானம், ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோன்னு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தானே? சில பேர் அந்த மாதிரி இடத்த அவாய்ட் பண்ணிடுவாங்க, போவே மாட்டாங்க. சில இடத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம் என்ன? அங்க போயிட்டு வந்தாலே எனக்கு என்னமோ இருக்கு. அல்லேலூயா. எனக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஆனா வந்து பாருங்க, இந்த கிறிஸ்துவுக்குள்ள
அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல சமாதானம் இருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது பாருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற இந்த சிருஷ்டியானாலும் அல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்க சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பு இருக்கு இங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் இந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவருடைய அன்பு ஜாஸ்தியா இருக்கு. இந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் பெறுகிற அன்பினுடைய அளவு அதிகமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நான் அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த இடத்தை குறித்து பார்க்கலாம். இது என்ன இடம்? இது சீயோனை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆழமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பா